24வது திவ்யதேசம் திரு இந்தளூர். இப்போ சுற்றி 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 வந்திருக்கோம். இப்போ மாயவரத்துக்குள்ளே வந்துட வேண்டியது தான். மாயவரத்துள்ள வந்தேன்னா அங்கேயும் ஒரு சிவக்ஷேத்திரம். நான் சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் மேப்பை போட்டுட்டே வாங்கோ, மேப்பை ஜூம் பண்ணுங்கோ. ஜூம் பண்ணேன்னா ஒரு பெருமாள் கோவில் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே சிவனும் இருப்பார். அங்கே வந்து மயூரவனநாதர் என்கின்ற பெயரோடு ரொம்ப ஆச்சரியம் மாயவரத்தில் இருக்கக்கூடிய அங்கே அபயாம்பான்னு பேர் தீட்சிதர் பாடல்லாம் எழுதியிருக்கார். ஐயோ தமிழ்நாடு என்னவோ நமக்கு பாருங்க கர்மாதீனம். எந்த மாநிலத்தில் அதிகமான கோவில்கள் பெரிய பெரிய கோவில்கள் இருக்கோ. சரி, இப்போ என்னன்னா 24வது திவ்யதேசம் திரு இந்தளூர். நான் வாஸ்தவமாக சொல்கிறேன். ஐ ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பெட்டியும் கையுமா தான் இருப்பேன். பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்னு ஆழ்வார் அவருக்கு சொன்னாலும் எனக்கு தான் ஊராக போயிட்டு இருக்கேன் உபன்யாசத்துக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களின் அளவும் பிரமிப்பும் அந்த பெருமாள் அப்பா சட்டுன்னு வரவே வராது. நான் மற்ற பெருமாளை ஏற குறைச்சி திருப்பதி ஆந்திராவில் தான் இருக்கார். ஆனால் பாருங்க, இப்போ நீங்கள் ஆந்திராவில் சுற்றி முற்றி பார்த்தேன்னா இப்போ திருப்பதின்னு சொல்வேன், சட்டுன்னு இன்னொரு கோவில்னா நீங்கள் யோசிக்கணும். இங்கே அப்படி இல்லை, 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே 10 பேர் போட்டிக்கு வந்துருவா. போட்டு என்ன ஒரு ராஜாக்கள்லாம் எவ்வளவு ஆஸ்திகாலாக இருந்திருப்பா பாருங்க அந்த காலத்தில். தமிழ்நாட்டில் இருந்த சோழர்கள் பாண்டியர்களுக்கெல்லாம் என்ன நம்ம தர்மத்தின் மீது எவ்வளவு பக்தி இருந்திருக்கும். இவ்வளவு கோவில்கள் கட்டுறானா ஒரு ராமர் கோவில் கட்டுறதுக்கு நம்ம படாத பாடுபட்டுட்டோம். இவா என்னன்னா பக்கம் பக்கமா கோவிலை கட்டி வச்சிருக்கா. ஒரு கர்ப்ப கிரகம், எவ்வளவு சன்னதி, உயர்ந்த கோபுரம், எப்படி கட்டினா, எங்கேன்னு கட்டினா, எங்க ஏதாவது மேட்டு ஆர்டர் மாதிரி இங்கே ஏதாவது பண்ணி இதை வந்து கண்ணா அரேஞ்ச் பண்ணிட்டாளா, எப்படி கட்டினா, ஆட்கள் எங்கேன்னு கிடைச்சா, அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஸ்கில் செட் இருந்ததா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணா, என்ன ஸ்டோன் டைப், எல்லாம் குவெஸ்டின் மார்க் தான். சரி, இப்போ என்னன்னா திரு இந்தளூர் மாயவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். கும்பகோணத்தை பாஸ்கர க்ஷேத்திரம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? இது இந்து க்ஷேத்திரம், சந்திரனுக்காக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். சந்திரன் தக்ஷ பிரஜாபதியினிடம் பெற்ற சாப வசத்துக்காக அந்த சாப நிவர்த்திக்காக வந்த ஊர் இந்து வந்த ஊர். சந்திரனான இந்து வந்த ஊர் இந்தளூர் அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு அழகான பேர் பரிமள ரங்கநாதன் பேர். ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கார். நான் சொன்னேன் காவேரியை பார்த்தா என்னவோ பெருமாள் பாய விரிச்சுடுவார். ஸ்ரீரங்கப்பட்டணம், மத்தியரங்கம், ஆதிரங்கம், ஸ்ரீரங்கம், திருப்பேர் நகர், அன்பில், திருக்குடந்தை, அப்பக்குடத்தை எங்க பார்த்தாலும் படுத்துருவார். இங்கேயும் சயன கோலம். ஆனா இந்த சயன கோலத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. சங்கு சக்கரங்களோட படுத்துட்டு இருப்பார். எவ்வளோ பாருங்க, நீங்க ஆயுதங்களோடலாம் படுத்துக்கணும்னா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். ஆனா இந்த ஒரு சயனத்தை காமிக்கணும்னு வீர சயனம்னு பேர். நான் உன்னை சயனித்த கோலத்திலும் ரட்சிப்பேன். வாசல்ல செக்யூரிட்டி பார்த்து தூங்கிடுவார், பக்கத்துல கன்னோட தூங்குவார். பரிமள ரங்கநாதன் சிஷ்யர் தான் அவர். அதனால பரிமள ரங்கநாதன், அதாவது மத்ஸ்யாவதாரத்துல வேதங்களை மீட்டெடுத்தார் பெருமாள். அந்த வேதங்கள் கொஞ்சம் மத்ஸ்யத்தோட சம்பந்தம் பெற்றுத்து இல்லையா, அதனால கொஞ்சம் நாற்றம் வந்து சிறிது துர்நாற்றம் ஆயிற்று. வேதங்கள் சொல்லித்தான். நாங்களும் எவ்வளவோ யாட்லி, எவ்வளவோ ஃபாகு, எவ்வளவோ இதெல்லாம் போட்டு பார்க்குறோம், வாசனையே வரலையே. இப்போ பெருமாள் சொன்னாரா, என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறேன்? பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம். அதாவது கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி. கந்தத்தை பரிமளத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா பெருமாள் சந்நிதினாலே ஒரு பரிமளம். பொதுவாக பெருமாள் தீர்த்தத்தில் பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் போடணும், கொஞ்சம் ஏலக்காய் போடணும், கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் அது கலர் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ போடணும். பெருமாளுக்கு ஆராதனும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். சிவபெருமான் ரொம்ப சிம்பிள் தெரியுமா, அவர் திருமஞ்சனத்து கோலத்திலேயே இருப்பார், எப்போவுமே கூலாக இருப்பார். அவர் ஜலம் போட்டா போடணும். பெருமாள் வந்து குளிக்கிறது ரொம்ப ரேர். பெருமாள் அபிஷேகமே கொஞ்ச நாள், ஏன்னா இவ்வளோ பெரிய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணி அத்தை பாலை தயிரை போட்டு வாரத்தை சொல்லிடுவார். அதனால தான் யசோதை சொன்ன, நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். என் மாட்டு பொண்ணு வந்து நீ குளிக்கலைன்னா நாளைக்கு வந்து நீ ஏளனம் பண்ணுவோம், என்னடி உன் பிள்ளைய வளர்த்துருக்கேன்னு அதுக்காகவாவது வந்து குளினா யசோதை. அதனால பெருமாள் வந்து குளிக்கிறது ரேர். ஆனால் எப்பாவது ஆராதனம்னு வந்துடுத்துன்னு இருக்கிற வஸ்துவெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் காலி பண்ணுவார். இது ஜாதிக்காயை கொண்டா, ஏலக்காயை கொண்டா, இது குங்குமப்பூவை கொண்டா இருக்கிறதுக்குள்ள காஸ்ட்லி விஷயம்லாம் கெட்டுருவார். ஏன்? அவர் பரிமள ரங்கநாதன், பரிமளத்தோடு இருப்பதால் ரங்கநாதன். 2-3 கீர்த்தனைகள் தீட்சிதர் இந்த பெருமாளுக்காக பாடியிருக்கார். அது என்னவோ இந்த பெருமாளுக்கும் ஹமீருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. எது தொட்டாலும் இந்த பெருமாள் பக்கத்தில் ஹமீர் கல்யாணி அப்படிங்கிற பேர்ல தான் பாடுவார். ரொம்ப அழகான பரிமள ரங்கநாதன். இந்த சயன கோலம் நீங்க பார்த்தேன்னா பொதுவா கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க திருவள்ளூர் போற, இப்படி எட்டி அங்க திருமுகம், இப்படி எட்டி திருவடி, அப்படிதானே செய்வீர்கள். இங்க அப்படி இல்லை. பெருமாள் எந்த அளவுக்கு படுத்துட்டு இருக்காரோ அந்த அளவுக்கு துவாரம்.
நீங்க எட்டவே வேண்டாம், இப்படி பார்த்தாலே இப்படி ஃபுல்லா தெரிஞ்சிருவார். ரொம்ப அழகான பெருமாள் இந்தளூர் எம்பெருமான். இங்க வேதங்களுக்கு பரிமளம் கொடுத்த இடம். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் என்ன எடுத்து இந்த ஊருக்கு வரும்போது கரெக்டா திரைய போட்டா. திருமழிசை பிரான் வரும்போது திரை போட்ட இடம் இது கும்பகோணம், திருக்குடந்தை. ஞாபகம் இருக்கா? கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே உத்தான சயனம்னு ஒரு 6:25 சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம். ஞாபகம் இருக்கா? அது உத்தான சயனம், இது வீரசயனம். அங்க திருமழிசை பிரானுக்கு கோலம், இங்க திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் போது திரை போட்டா. அப்ப ஆழ்வார் கோவம் வந்துடுத்து. வாழ்ந்து போவும் நீரே, சரி நன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நன்னா இருந்தா நன்னா இருந்தானே அர்த்தம். அப்படின்னா கொஞ்சம் அசடுன்னு அர்த்தம், இன்னும் புரிஞ்சுக்க தெரியலேன்னு அர்த்தம். இப்ப சண்டை போடும்போது நன்னா இரு அப்படின்னா நன்னா இருக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லையா? பெருமாளை பார்த்து ஆழ்வார் வாழ்ந்து போம் நீரே நன்னா இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்ட திட்டிக்கிட்டு போகாத திருமங்கை ஆழ்வார், இரு தரைய தரங்க இப்ப பாடு அப்படின்னார். உடனே பாடினாராம். சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்த தண்ணாலி மாலே சோலை மழக்களிற்றே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார்கிட்ட பெருமாள் யாச்சித்து பிரார்த்தித்து பாசுரம் வாங்கிய ஊர் திருவிந்தளூர். மாயவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆச்சா, 24 திவ்யதேசங்கள். 25வது திவ்யதேசம் மாயவரத்தின் அருகே ரொம்ப அழகான திவ்யதேசம் சிறு புலி ஊர். சிறு புலி, இது என்ன சார் புலி புலிங்கிற அழி, இது எந்த புலி அப்படின்னா, இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேங்களுக்கோ தான் சார் கஷ்டமா இருக்கு, நீங்க எதுக்கு பாட்டை பாடுறேன் புரிய வைக்க முடியாது, அதுக்காக பாடுறேன், கேட்டுட்டு மறந்துருங்க. இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவையே படவரவாட புலிகதளாட பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலி பதஞ்சலி இரு கண் குளிர. ஏன் பிரிச்சு சொல்றேன்? புலி பதஞ்சலின்னு எடுத்திருக்கார். புலி பதஞ்சலினா புலி பதன், புலி பாதத்தோடு கூடியவருக்கு வியாக்ரபாதர்னு பேரு. புலி பதன், பதன் ஜலியோட சேருங்க பதஞ்சலின்னு வந்துடும். பாபா அல்ல, தோரம்பருப்பு விற்காத பாபா. அதனால புலி பதன் பதஞ்சலி 2 பேர் வந்துடுறா இல்லையா? அந்த வியாக்ரபாதர் சிவபெருமானுடைய பரமபக்தர். சிதம்பரத்துல சிவபெருமானுக்காக தாளம் மீட்பராம் அவ்வளவு நன்னா பாடுவார். சிவபெருமான் புலி பதஞ்சலிக்கும் புலிப்பதன் வியாக்ரபாதருக்கும் நடனம் ஆடி காமிச்சார். மோட்சத்தை பிரார்த்திக்க நீ நேர நாராயணன் கிட்ட போன்னு சொல்ல அந்த புலி நடந்து வந்த ஊர் புலியூர், சிறு புலி ஊர் என்கின்ற ஊர். இங்க பெருமாளுக்கு பேர் அருமா கடல். என்ன சார் 18 அடி இருப்பாரா? அருமா கடல் இல்ல, 1 அடி. என்னது மூலவரே ரங்கநாதர் எவ்வளவு தெரியுமா? இவ்வளவுதான் சுவாமி. இங்க வந்து இது ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு பெருசா இருக்காரே, அவர் இப்படியும் இருப்பார். அணோர் அணியான் மகதோ மகியான், அணோர் அணியன மகதோ மகியன அப்ரமேயன ஆடிசிதழோ யசோதே ஜகதோ உதாரண. பெரியவரா இருப்பார். அருமா கடல் கிருபா சமுத்திரம் குட்டியா இருப்பார் சிறுபுலியூர்ல. நீங்க அப்படியே பட்டர்கிட்ட எங்கேயா போயிட்டாருன்னா அதுக்கு எடுத்துன்னு வந்துடலாம் பெருமாளை. நம்ம நன்னா எங்கேயாவது அரைகிரையில போட்டு வச்சு அவ்வளவு அழகா இருப்பார் அருமா கடல். கம்பர் எடுத்தார். பெருமாள் வந்து சேத்து கட்டுறதுக்கு முன்னாடி சயன கோலத்தோடு கடலரசனை நோக்கி இருந்தார். தலையில் அடிச்சுட்டார் கம்பர். இக்கருங்கடல் அக்கடலை நோக்கி கிடந்ததம்மா, அதுவோ உப்பு கடல், NaCl இருக்கு, அதை நோக்கி என் கருணையம் கடல் கிடக்கின்றதே, அது கருணையம் கடல். இது கிருபா சமுத்திரம் என்கின்ற அருமா கடல். கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை வர வந்துதா சார்? இன்னொரு இடத்துல வந்தது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அது பரமசிவன் இடத்துல. இங்கேயும் கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை வந்துருத்தோ. ஆதிசேஷன் தோத்து போறோங்கிற பயத்துல ஓடி வந்து இங்க குடி புகுந்தாராம். அதனால அவருக்கு ஒரு தனி சந்நிதி உண்டு. ஆதிசேஷன் வந்த இடம் நாகதோஷம் எல்லாம் தீரும். வியாகரபாதருக்கு மோட்சம் கொடுத்த இடம். கருமாமுகில் உருவா கனலுருவா புனலுருவா பெருமாள்வரை உருவா பிற உருவா நின்று உருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலைத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. 25வது திவ்யதேசம். கிட்டத்தட்ட சொல்றேன், ஒரு குவார்டர் ஆயிடுத்து. என்ன சார் இந்த மாதிரி வார்த்தைகள்ல, இந்த வார்த்தையை நம்ம அபார்த்தம் ஆக்கிட்டோம். இப்போ
இப்போ எப்படின்னா நல்ல வார்த்தை தான். குவார்ட்டர்னா 1/4 ஃப்ராக்ஷன்ல படிச்சிருக்கோம். திரிபாதஸ்யாமிருதம் திவி புருஷ சுத்தம் சொல்றது, அந்த வார்த்தைக்கே நம்ம வேற அர்த்தம். இப்போ சங்குனா பயந்துடுறா, மாமானா வேற அர்த்தம் வச்சுக்கிறா, எல்லாம் இப்போ விபரீத அர்த்தம். இப்போ நம்ம இப்போ எப்படி 1/4 ஏன் நீங்கள் குவார்ட்டர்னு சொல்லக்கூடாதான்னு ஒருத்தர் கர்நாடகத்தில் நான் பேசும்போது கேட்டார். இல்லை சார், தமிழ்நாட்டில் இது 1/4 குவார்ட்டர்னா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறா. அதனால கிட்டத்தட்ட 25 திவிதேசம் ஆயிடுத்து. 26வது திவிதேசம் தலைச்சங்க நான்மதியம். நான் தலைச்சங்க நான்மதியம் ரொம்ப ரொம்ப கேள்விப்படாத விதேசமாக இருக்கும். பூம்புகார் அருகே இருக்கக்கூடிய விதேசம். சங்க காலத்துல சங்குகள் நிறைய விற்பாலாம். ஏன்னா கடல்னு இருந்துட்டனால நிறைய சங்கு விற்பா இல்லையா. சங்கு விற்கக்கூடிய ஒரு இடம் தலை சங்க நான்மதியம். சங்கு விற்கக்கூடிய இடங்கள்ல தலை சிறந்த இருந்த ஊர் தலை சங்க நான்மதியம். அதாவது மதி என்கின்ற அந்த சந்திரன் தனக்கு ஏற்பட்ட தோஷங்கள், பாபங்கள், பிரம்மஹத்யா பாபங்கள், க்ஷயரோக பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்ட இடம் தலைச்சங்க நான்மதியம். அடுத்தது இந்த இடத்துல ஆழ்வார் எடுக்கிறார். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகை கமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெம்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது என்று இங்கு என்று கோலோ அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். 27வது விதேசம். ஆஹா, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது விதேசம் திருச்சித்திரகூடம் என்கின்ற திருச்சிற்றம்பலம். ஆச்சரியமான சிவக்ஷேத்திரம். எப்படி வைணவ கஷேத்திரங்கள்ல ஸ்ரீரங்கத்தை கோயில் என்று சொல்றோமோ, சைவர்கள் சொல்லுவது சிதம்பரத்தை கோவில் என்று சொல்வார்கள். சிவபக்தர்களுக்கு திருச்சிற்றம்பலம். ஆழ்வார் எடுத்த வார்த்தை திருச்சித்திரகூடம். பேர் இதெல்லாம் வச்சுக்கலாமான்னு கேட்டால், அது நான் சொன்னேன் சாற்றமுது ரசம் ஒன்னே தான். அந்த மாதிரி ஒரே க்ஷேத்திரம் இது. இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்க சிவனையும் பெருமாளையும் தனித்தனியா போய் சேவிக்க வேண்டாம். ஒரு இடத்துல நிக்கிறேன்னு வச்சுக்கோ, நேர பார்த்தா சிவன் அப்படியே உங்களை திருப்பிக்கும், இந்த பக்கம் பெருமாள் கரெக்டா ரைட் ஆங்கிள்ஸ்ல இருப்பா. இங்க ஒரு துவஜஸ்தம்பம், அங்க ஒரு துவஜஸ்தம்பம். தாயாருக்கு தனி சந்நிதி, புண்டரீகவல்லி தாயார் என்று பெயர். தீக்ஷிதர் கோவிந்தராஜமாஸ்ரயே கோவிந்தராஜம் உபாஸ்மகேன்னு 2-3 கீர்த்தனைகள்ல சித் சபேஷனுக்கு மித்ரன் எடுத்திருக்கார். அவ்வளவு ஒரு மைத்ரி பாவத்தோடு இருக்கக்கூடிய கோவில். அதனால இங்க கோவிந்தராஜன் எம்பெருமான் போகசயனம் புண்டரீகவல்லி. என்னாச்சு இதுல ஒரு சரித்திரம். விஸ்வகர்மா என்கின்றவர் ரொம்ப நல்ல ஒரு அந்த காலத்துல பெரிய ஆர்கிடெக்ட். இந்த பக்கம் லைட் வருது, ஸ்கை லைட் வரணுமா, ஏர் வரணுமா, வென்டிலேஷன் வரணுமா, எல்லாம் பார்த்து கட்டுவார். சிவபெருமான் சொல்லிட்டார், ஹிமாலயாஸ்ல ஆடி ஆடி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது. ஏன்னா அது ஏற்கனவே குளிர். அங்கே எல்லாம் இந்த மேலே புலித்தோல் மான் தோல் அது ஸ்வெட்டர் கிட்டர்லாம் போட்டு டான்ஸ் ஆடணும். ஹிமாலயாஸை விட்டு எங்கேயாவது இந்த ஆபரணங்கள் இந்த ஆடைகள்லாம் பூசிக்கொள்ள. நிறைய பேர் விதேசத்தில் குழந்தைகள் வீட்டுக்கு போகாத காரணமே இதுதான். வீட்டை விட்டு வெளியில போனோம்னா பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம் இதெல்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் வெளியில போனோம். அங்கே எல்லா வேலையும் நம்ம வேற பார்க்க வேணும். அங்கே இப்போ யாரங்கே அப்படின்னா ஒருத்தர் நம்ம தான் அங்கே யாரங்கே. பாத்திரம் தேய்ப்பதும் நாம், நின்றால் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசம், பாத்திரமும் நாமும் தேய்த்து அதையே துடைத்து நாமே. அதாவது பரபிரம்மத்தை பற்றி சொல்வா. பரபிரம்ம இந்த லோகத்தை எப்படி உருவாக்கிது, அதனுடைய எச்சல் எப்படி சிலந்தி பூச்சியின் வழியாக உருவாக்குமோ, அங்கே எல்லாம் நாமே. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேங்கிறவன் எல்லாம் நாமே. அதனால சிவபெருமானுக்கும் போர் அடிச்சுடுத்து. ஹிமாலயாஸ்லேயே டான்ஸ் ஆடுறதுக்கு இவ்வளோ கவச்சம் போட்டுக்கணுமா? அதனால கவச்சம் போடாத ஒரு ஊர், பனி விழவே கூடாது, குளிரவே கூடாது. ஒரு ஆப்ஷன் கொடுத்தார் விஸ்வகர்மா, சென்னை. இல்லையே மார்கழி மாசத்துல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டுக்கிறாளே, அது பாவம் போட்டுக்கிறா. ஆனா அது போட்டுக்கிற மாதிரி இருக்காது, வாங்கி வச்சுட்டா வேற வழியில போட்டுக்கிறா. அதனால 2வது ஆப்ஷன் சிதம்பரம்னர். அதனால இங்க விஸ்வகர்மா அழகான ஒரு சபை உருவாக்கினார். சிவபெருமான் டான்ஸ் ஆடினார். அந்த காலத்து ஆடிட்டர் மாதிரி சிவன். என்னென்ன ஆடிட்டர் தான் பண்ணி பாருங்க. அவ எப்பவுமே இந்த மேட்ரிமோனியெல்லாம் பார்ப்போம். ப்ரிஃபரபிளி ஆடிட்டர், preferably should have completed 3 levels of CFA, preferably should have got a charter, especially she should have come. இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டால் என்னென்னா பரபிரம்மம் இன்னும் உருவாக்கி தான் அனுப்பணும். இன்னும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல சிவபெருமான் நாட்டியத்துக்கு அரசர். அவர் பிரார்த்தித்தார், எனக்கு வர வேண்டிய பத்னி அவ பெரிய ஒரு நாட்டிய பேரொழியா இருக்கணும் அப்படின்னார். பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டார். அம்பாளும் சிவபெருமானுமாக விஸ்வகர்மா நடத்தின அந்த மண்டபத்துக்கு வரா. சபை கனக சபைன்னு பேர். கனக சபைக்கு டான்ஸ் ஆடுறா. அங்கே ஆடியன்ஸ்லாம் இருப்பா. அப்பப்போ நன்னா ஆடுவா. சில சமயங்களில் போட்டி, நம்ம வீடு மாதிரி அப்பப்போ நன்னா இருப்பா, அப்பப்போ சண்டை போட்டுப்பா. அப்படி எல்லாம் இங்கே எல்லாம் இருக்கா. விநாயகர் இப்போ 2 பேரும் ஆடும்போது ஒரு வாட்டி அம்பாள் கேட்டுட்டா, யாரு விநாயகரையும் முருகரையும், யார்டா நன்னா ஆடுறா?
அதுக்கு ரொம்ப சாமர்த்தியம், அம்மா தான் நன்னா ஆடுறான்னு கொடுத்து. தமிழ்நாட்டில் இருக்கணும் அந்த காலத்தில், அம்மா தான் நன்னா ஆடுறான்னு சொல்லி எடுத்து. சரி 2 பேர் ஆடின உடனே நந்தியை பார்த்து கேட்டார். நான் நந்தி கவனிக்கலேன்னு விட்டார். அவர் ரொம்ப சாமர்த்தியம், அவர் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க, நான் கவனிக்கவே இல்லை, யார் நன்னா ஆடினா யாருக்கு தெரியும்னு விட்டார். சரி இவா 2 பேரும் அப்படி சொல்லிட்டா. சரி பெருமாளை கூட்டா. பெருமாள் அங்கே படுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு, நீங்கள் இந்த மாதிரி போட்டி கிட்டி வச்சா நான் எத்தனை ஆடி இருக்கிறது, படுத்துட்டார். அங்கே கோவிந்தராஜெல்லாம் படுத்துட்டார். யார் நன்னா ஆடினான்னு கேட்டார். இன்னும் ஒரே ஒரு தடவை ஆடி காமிங்க, ஒரே ஒரு இன்னும் ஆவர்த்தி போடுங்க அப்படின்னார். சரி ஆவர்த்தி போடும்போது என்ன எடுத்து, அப்போ ஆடும்போது சிவனுடைய குண்டலம் கீழே விழுந்துட்டு. எப்போவுமே இந்த டான்சர்ஸ்க்குலாம் ஒரு சாமர்த்தியம். எப்போவுமே ஸ்டேஜில் நானும் எவ்வளோ டான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணேன், என்ன நாங்கள் கவனிச்சாலும் ஏதாவது ஒன்று கீழே விழுந்துரும். நீங்க பாருங்க, அது என்னொன்று. ஆனால் விழும்போது இதெல்லாம் டான்ஸஸ்க்கு கற்று தருவா. அது விழுந்ததை உடனே போய் பொறுக்கக்கூடாது, அதுக்கே ஒரு அபிநயம் பிடிச்சு அழகாக அதை காதில் எடுத்து, அது என்னவோ அந்த டான்ஸில் அமைஞ்ச ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கணும். அதாவது ஒன்றுமே தெரியாதவருக்கு ஓஹோ இது இப்போ கதையில் இருக்கு போல இருக்கு, கதையிலேயே இல்லை அது, அதனால அதை அழகாக போட்டுக்கணும். இதெல்லாம் டான்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நயம். சிவபெருமான் என்ன பண்ணார், கீழே குண்டலம் விழுந்துருத்தோ, ஆடுற வேகத்திலே காலால் இப்படி பிடிங்கிட்டார். அப்படியே காலை எக்ஸாக்ட்லி 180 டிகிரிஸ்ல வச்சு ஃபிட் பண்ணிட்டார். எல்லாரும் அங்கே ரிஷிகள்லாம், என்னம்மா யோகிக்னா இவர் தான் யோகா சார், என்ன ராம்தேவ் என்ன பிகேஸ் பாருங்க என்னமா பண்றாருன்னா. அம்பாளுக்கு கோவம் வந்துடுத்து. யூ ஆர் ட்ரைங் டு சே தட் மே நஹி கர் சக்தி ஹூ ஹேனா சிவ்ஜி போலியே அப்படின்னா. சரி இதெல்லாம் கோவம் வந்துடுத்து. உடனே இந்த நாட்டியம் ஆடும்போது இந்த ஆவர்த்தி ஆனோன்னு சிவன் சாமர்த்தியமா என்ன பண்ணிட்டு பெருமாளை பார்த்து கேட்டார், இப்போ சொல்லு யார் நன்னா ஆடினார். அப்போ கோவிந்தராஜர் சொன்னார், இது வரைக்கும் இது பார்த்த வரையில் நீர் நன்றாக ஆடினது போல் தெரிகின்றது, உம்ம பிரதரா வச்சுட்டதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் கோச்சுண்டு தில்லைக்கு வெளியே தில்லை காளிங்கிற பேரோட வந்துட்டான். அடுத்த நாள் மறுபடியும் ஆட்டம். இப்போ இது நிக்கல, நித்தியப்படி போட்டி, தினமும் ஆடி காண்பிப்பாளாம். பெருமாள் தான் ஜட்ஜாங்க. அதனால தான் பெருமாள் பார்த்தேன், இந்த மாதிரி தினமும் ஆடிட்டு தான் நானே என்ன பண்ணது படுத்துட்டார். அங்கே கோவிந்தராஜர் உட்காந்துட்டு கூட மாட்டார், படுத்துட்டார். நீங்கள் என்னவோ ஆடிட்டு போங்க, ஒரு நாள் சண்டை போட்டுக்கிறேள், ஒரு நாள் இப்படி இருக்கேள் அப்படின்னு சொன்னோடனே, அதனால கோவிந்தராஜ் ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம் திருச்சித்திரக்கூடம். சரி இன்னொன்று, நேற்று சாயங்காலம் தஞ்சை மாமணி கோவில்னு ஒரு கோவில் சொன்னேன், ஞாபகம் இருக்கும்? 3 கோவில் வரிசையாக இருக்கும். அதில் தஞ்சகன், தண்டகன், கஜமுகன் 3 பேர் இருந்தா. அவளுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்தா. ஐயோ சார், ஃபேமிலி இன்னும் முடியலையா? முடியல. தில்லி ஜில்லின்னு பேர் சார். பேரை கேட்டா இப்படி இல்லாம எழுதி வச்சிருக்கா கதையில அப்படின்னா, இந்த ஜில்லி என்ன பண்ணிவிட்டா, பெருமாளை அட்டாக் பண்ணலாம்னு வந்த உடனே பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்தில் அவளை சாய்த்தார். தில்லி என்ன பண்ணிவிட்டா, ஜில்லிக்கு நடந்த நிலைமையை பார்த்துட்டு தில்லி சொன்னா, ஐ கேம் டு அட்டாக் யூ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீட்டா. அப்ப பெருமாள் சொன்னார், இதே ஊரில் தில்லி நீ தில்லை மரமாக இருந்து விடுன்னு சொல்லி தில்லை மரமாக இருந்த ஊர் தில்லை திருச்சிற்றம்பலம். அடுத்தது புண்டரீகர் என்கின்ற ரிஷி பெருமாளை நோக்கி, ராஜாவாக நீ காட்சி கொடுக்க வேண்டும்னு புண்டரீக தளம் தாமரை மலரால் அர்ச்சித்த ஊர் இந்த ஊர். அதனால தாயாருக்கு புண்டரீகவல்லி தாயார் என்று பெயர். இதுல ஒரு சின்ன விஷயம் நடந்துடுத்து சரித்திரத்துல. இந்த 12வது நூற்றாண்டுல குலோத்துங்கன் வழியில் வந்த அதிராஜேந்திரன் என்கின்ற சோழன் பரமசிவ பக்தன், அது தப்பில்லை, பரம விஷ்ணு துவேஷி. என்ன பண்ணிவிட்டா, இந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை எழ பண்ணிட்டார். இது எங்கேயோ இங்க ஆழ்வார்பேட்டை ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கே, அவர் வேற ஏதோ காரணத்துக்காக சொல்லியிருக்கார். இந்த அதிராஜேந்திரனிட அந்த உற்சவமூர்த்தி திருப்பதிக்கு எழுந்தருள ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் இந்த அச்சுத தேவராயர் விஜயநகர மன்னர்கள் வந்தவுடனே புனఃபிரதிஷ்டை பகவானுக்கு செய்து சைவ வைணவ ஒற்றுமையை காண்பித்த இடம் திருச்சித்திரக்கூடம். 27வது திவ்யதேசம். 28வது திவ்யதேசம் ரொம்ப அழகான திவ்யதேசம். 2 கோவில் சேவிச்சா ஒரு திவ்யதேசம். திருவாலி திருநகரி இருக்கா. திருவாலி திருநகரி ரொம்ப ஆச்சரியம். இங்க நீங்க போய் சேவிச்சேன்னா நரசிம்மரை சேவிப்பேள். அமிர்த கடவல்லி தாயார். தாயார் பொதுவாக எப்படி இருப்போம், இப்போ நான் தான் நரசிம்மர்னு வச்சுக்கோ, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ அடியேனை நீங்கள் நரசிம்மராக பார்க்குறேன்னா தாயார் இந்த பக்கம் தானே இருப்பா. பொதுவாக நீங்கள் பார்க்குற இடத்துல தாயார் இந்த பக்கம் தான் இருப்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருப்போம். ஆனால் இந்த திருவாலியில் மட்டும் தாயார் இந்த பக்கம் இருப்போம். ஒரு க்ஷேத்திரம் நரசிம்மர் மடியில் தாயார் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பக்கமாக இருக்கக்கூடிய இடம் திருவாலி. குலசேகர ஆழ்வார் எடுத்தார், ஆலிநகர் கதிபதியே அயோத்தி மனே தலேலோ. ஆலிநகர் கதிபதியே, அந்த ஆலிநகர் இதுதான். இந்த திருவாலியில இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் திருநகரியில இருக்கக்கூடிய தாயார கல்யாணம் பண்ணிண்டு நடையா வரும்போது ஒருத்தர் வழிபறி கொள்ளக்காரனா இருக்கணும்னு நினைச்சார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் பிறந்தது திருக்குறையலூர். திருவாலி எம்பெருமான் திருநகரி தாயார கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல பறிக்கணும் நினைச்சாரா, அந்த இடத்துக்கு பேரு திருமணங்கொள்ளை. அந்த ஊருக்கு பேரு திருமணங்கொள்ளை. அந்த ஊர்ல பறிக்கணும் நினைச்சார். எல்லாத்தையும் எடுத்துட்டார். கடைசியில பெருமாள் காலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டி மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நூப்புரம் இருக்கு, அதை எடுக்கணும்னு பார்த்தார்.
கடிச்சு எடுக்கணும்னு நினைச்சார். கடிக்கலாம் நினைக்கும் போது பெருமாள் அவனுக்கு அஷ்டாட்சரத்தை ஓதிவித்த ஆழ்வார் உடனே ஞானம் பிறந்து குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுத்துயர் ஆயிரவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றத்தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று உடனே பெரிய திருமொழி தொடங்கி 6 பிரபந்தத்தை பாடி தான் சாதாரணப்பட்டவனாக கொள்ளைக்காரனாக இருந்தவர் ஒரு அடியவராக ஆழ்வாராக மாறின இடம் இந்த திருமணங்கொல்லை. இந்த திருமணங்கொல்லையில பெருமாள் நன்னா இருப்பார். அங்க பேரே கல்யாண ரங்கநாதர்னு பேரு, வயலாளி மணவாளன்னு பேரு, அமிர்த கடவல்லி தாயார், அமுதவல்லி எல்லாம் நன்னா இருக்கு. அந்த பெருமாளை பத்தி அதுக்கு மேல சொல்ல போறது இல்லை. நீங்க அந்த கோவில்ல போய் திருமங்கை ஆழ்வாரை சேவிக்கணும். அந்த ஆழ்வார் விக்கிரகங்கள்லயே பெரியோர்கள் சொல்லுவது என்னன்னா, திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகு யாருக்கும் வராதாம். அவ்வளவு அழகு. திருமங்கை ஆழ்வார் இப்படி கூப்பின கையோட ஒரு வேலோட குமுதவல்லி நாச்சியாரோட, அவர் ஒரு ஆழ்வார் தான் அந்த ஈக்குவல் ஃபேமிலி போட்டோவா குமுதவல்லி நாச்சியாரோட காட்சி கொடுப்பார். ஏன்னா அந்த குமுதவல்லி நாச்சியாருக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அவ திருவெள்ளக்குளம்ங்கிற திவ்யதேசம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். திருவெள்ளக்குளம் அண்ணன் கோவில்னு பேர். அந்த அண்ணன் கோவில் திருவெள்ளக்குள திவ்யதேசத்தில் தான் குமுதவல்லி நாச்சியார் இருந்தா. ஆடல் மாங்கிற குதிரையில திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளும் போது இந்த பெண்ணை பார்த்தோன்னா சொக்கி போயிட்டார். என்னமா இருக்கா, பியூட்டிஃபுல், வெரி நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமுதவல்லி நாச்சியார் கிட்ட போய் கேட்கணும். அவர் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டா, எங்க அப்பா கிட்ட போய் பேசிங்க, எப்படி இருக்கா பாருங்க, அப்பா கிட்ட போய் பேசிங்க. அப்பா கிட்ட போய் பேசினா அப்பா சொன்னார், என் பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. என்ன சார் மாத்தி மாத்தி இப்ப அப்பா கிட்ட போனா பொண்ணு கிட்ட போங்க, உங்க பொண்ணு கிட்ட போய் நான் கேட்கறேன். குமுதவல்லி கிட்ட போய் கேட்டார், குமுதா ஐ லைக் டு மேரி யூ அப்படின்னா. ஓகே தட்ஸ் ஓகே, பட் 2 கண்டிஷன்ஸ். நீ சமாஷணம் பண்ணிக்கணும். இப்ப மட்டும் ஏதாவது ஒரு பொண்ணு கேட்டுதுன்னு வைங்கோ, அதை பிள்ளை பண்ணிக்கவே பண்ணிக்காது. திருமங்கை ஆழ்வார் ஓகேன்னு விட்டார். அடுத்தது, ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை சாப்பாடு போடணும். சரின்னு விட்டார். பாவம் அது முடியாம போய் தான் அப்புறம் கஜானாலாம் காலியாய் திருடன் ஆனார். அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாரோட ஒரு கோலத்துல இருப்பார். நீங்க பார்க்கணும், மணவாள மாமுனிகள் எடுக்கிறார் அந்த அவரோட வடிவழகு. நீங்க ஒண்ணுமே திருமங்கை ஆழ்வார்னு கூகுள்ல போடுங்க, அது அப்படியே மணவாள மாமுனிகள் வர்ணிக்கிறார். அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்தழுந்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளிந்த முதுகும் குவிந்த இடையும் அல்லிக்கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய சுருங்கோவையும் தொங்கலும் தளிர் மாலையும் தளிருமிளிருமாய் நிற்கின்ற நிலையும் சாற்றிய திருதண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்ந்த திருமணங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடி என்று வாழ்வித்தருளிய நீலக்கலிகன்றி மலர் வளர்த்தம் உடல் துண்ணிய வாழ் வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே உரை கழித்த வாளை ஒத்த விழிமடந்த மாதர் மேல் உருக வைத்து கனமொழித்த இவ்வுலகளந்தந்து அந்தன் மேல் குறைய வைத்து மடலெடுத்த குறையலாளி மணம் திருமணங்கொல்லை தன்னில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறை உரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முன்னே மடி ஒடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து ஒன்றலார் கரை குளிந்த வேளையணைத்து நின்ற விந்தின் நிலைமையை என் கண்ணை விட்டு நீங்காது கலியனாணியானையே காதும் சொறிமூத்தும் கையும் கதிர்வேலும் தூது தாது புனை தாளினை தனிர் சிலம்பும் நீதி புனை தென்னாளி வேலனை தர்மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்த மாலுரைத்த தாழ்ந்த வளர் செவியும் தாளினை தண்டையும் கார்கிளையும் நன்முகமும் கண்டு கழிக்கும் என் கண். இது இந்த தமிழை படிக்கிறதுக்குள்ளே போறோம். அவ்வளவு அழகா மணவாள மாமுனிகள் எப்படி திருமங்கை ஆழ்வார் இருந்த நிலைன்னு எடுக்கிற. கட்டாயம் நீங்க திருமங்கை ஆழ்வார திருவாலி திருநகரில சேவிக்கணும். 29வது திவ்யதேசம் காழிச்சீராம வெண்ணகரம். யூ இந்த மாதிரிலாம் பேரை வச்சா யார் சார் சொல்லுவா? ஒண்ணுமே இல்லை. சீர்காழி இருக்கா, திருப்பி போடுங்க காழிச்சி.
காழிச்சீராம விண்ணகரம். காழிச்சீராம விண்ணகரத்துல 3 இடங்கள்ல நீங்க பெருமாளை திருவிக்கிரமனா சேவிக்கலாம். நடுநாட்டு திவ்யதேசம் திருக்கோவலூர், தொண்டை நாட்டு திவ்யதேசம் திருப்பாடகம்ங்கிற க்ஷேத்திரம், பாடகத்துக்கு அருகே இது உலகளந்த பெருமாள் கோவில சேவிக்கலாம். அடுத்தது சீர்காழியில் இருக்கக்கூடிய காழிச்சீராம விண்ணகரம் திருவிக்கிரமன். ஆனா ரொம்ப வசதி உயர்ந்த பெருமாள்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு உயர்ந்த பெருமாள். இந்த பெருமாளுக்கு திருவிக்கிரமன் பேரு, தாயாருக்கு லோகநாயகி என்று பெயர். வடதேசத்துல வாமனன் பிறந்த ஊர் சித்தாசிரமம், தக்ஷிண சித்தாசிரமம்னு பேரு இந்த ஊருக்கு. காழிச்சீராம விண்ணகரம் பிரம்மாவினுடைய கர்வம் மேலிட்டு கொண்டு வர ஒரு ரிஷியானவரை பார்த்து அவர் ஏளனம் செய்ய பகவானிடத்தில் ரிஷி பிரார்த்தித்து, பிரம்மாவின் அந்த அகங்காரத்தை நான் அடக்க வேண்டும். எப்படி? என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு கூந்தல், ஒரு ரோமம் கீழே விழுந்துடுத்துனா ஒரு பிரம்மா மாதிரி இன்னொரு பிரம்மா வரணும். அப்படின்னா அவ்வளவு நாள் அந்த ரோமம் இருக்கணும், ரோமம் எல்லாம் விழற அளவுக்கு அவ்வளவு பிரம்மா மாறணும். அப்படின்னா ரோமசர் என்கின்ற பெயர் கொண்ட மகர்ஷி பிரார்த்தித்த ஊர் காழிச்சீராம விண்ணகரம். அஷ்டவக்ரன்னு மகாபாரதத்துல ஒரு வருவர், 8 இடத்துல கோணி இருக்கும் அவருக்கு, அஷ்டவக்ரன்னு பேர். அவரும் பெருமாளுடைய தரிசனத்துக்காக பிரார்த்தித்த ஊர் காழிச்சீராம விண்ணகரம். பிரம்மபுரி சைவத்துல ஞான சம்பந்தமூர்த்தி முதலில் பாடிய பாடு, தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏழுடைய வல்லரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவர் என்று. அந்த பிரமாபுரம்ங்கிற சீர்காழி, சீர்காழியில காழிச்சீராம விண்ணகரம். காழிச்சீராம விண்ணகரத்தில இருக்கக்கூடிய தாடாளன் என்னன்னா, இந்த தாடாளனுக்கு ஒரு பேருண்டு. திருமங்கையாழ்வார் இருந்த காலத்தில், நான் ரிசர்ச் எல்லாம் கிடையாது, புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படியே சொல்லிவிடுவேன். திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரம் வழியா போயிட்டு இருக்கார். அப்ப திருமங்கையாழ்வாருடைய சிஷ்யர்களுக்கும் ஞானசம்பந்தர் சிஷ்யர்களுக்கும் ஒரு சின்ன போட்டி வர, இந்த தலைவர்கள் 2 பேரும் சந்திக்கிறா. தலைவர்கள் சந்திச்சா ஒரு ப்ராப்ளமே இல்லை. திருமங்கையாழ்வாரும் ஞானசம்பந்தமூர்த்தியும் அந்த உபய குசலோபரி க்ஷேமம், நீங்க எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், இதெல்லாம் கேட்டுக்கிறா. கேட்கும் போது ஒரு போட்டி வருது, தமிழ்ல ஒரு போட்டி. அந்த காலத்துல எவ்வளவு படிச்சிருக்கா பாருங்க, தமிழ்ல ஒரு போட்டி. அந்த தமிழ்ல என்ன போட்டினா, யாரு கவிதை இன்னும் நயமா எழுதுறான்னு. அப்ப உடனே திருமங்கையாழ்வார் சொன்னா போட்டியை வச்சுக்கலாம். அப்போ ஒரு போட்டி, ஒரு குறள் கூறும் ஒரு குறள் கூறும். திருக்குறள் சொல்லக்கூடிய குறள் 610வது குறள்ல உலகளந்தான் தாயதெல்லாம் அப்படின்னு எடுக்கிறார் வள்ளுவர். அந்த குறள் உருவாய் வந்த வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்த திருஷ்யத்தை சொல்ல வேண்டும். அப்ப திருமங்கையாழ்வார் சொன்னார், போட்டி நன்னாதான் இருக்கு, ஆனா எனக்கு அழகான ஒரு விக்கிரகம் இருக்கணுமே, பெருமாளுடைய மூர்த்தி இருந்தால் தான் எழுத முடியும். அப்ப அந்த ஊர்ல ஒரு தயிர் மோர் விற்கக்கூடிய ஒரு வயோதிக ஸ்திரீ இருந்தா. நான் பெருமாளை மறைச்சு வச்சிருக்கேன் என் பானையில, நீ கூட்டா அவர் வராரான்னு பாரு. அப்ப அவர் சொன்னாராம், தாடாளாவா தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா 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 தவிட்டுப்பானை தாடாளாவா. பெருமாளை கூட்டணும் வந்துட்டாராம். பெருமாளை பிரத்யக்ஷமாக வைத்துக் கொண்டு திருமங்கையாழ்வார் பாசுரம் எழுதினார். ஒரு குறளாய் இருநிலம் மூவடி மண்வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்று தருகையனாம் ஆவலியை சிறையில் வைத்த தாடாளந்தால் அணைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகள் 7 தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரதுவே. ஒரே பாசுரத்துல 1 2 3 4 5 6 7 சொன்னார். ஞானசம்பந்தர் சொன்னார், என்னமா பாடுறி, பிடிங்கோ வேலைன்னு வேலை கொடுத்துட்டார். அதாவது திருமங்கை ஆழ்வார் கையில வேலும் கையுமாய் நிற்கின்ற அந்த திருமங்கை ஆழ்வார். அந்த க்ஷேத்திரம் காழிச்சீராம விண்ணகரம். 30வது திவ்யதேசம் மணிமாட கோவில். இப்போ இந்த 30லேருந்து 40, ஏன்னா அத்தனையும் சொல்லி முடிக்க முடியாது, இதுக்கெல்லாம் திருநாங்கூர் திவ்யதேசம்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ, 11 திவ்யதேசம் திருநாங்கூர். நீங்க ஒரு சீர்காழி போயிட்டேன்னா அந்த ஒண்ணுமே இல்லை, நீங்க யாருக்கிட்டே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேளுங்க, திவ்யதேசமா, டக்கு 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 டக்குன்னு அவரே கொண்டு வச்சுருவார். அடுத்த ஆழ்வார் அவர் தான். அவர் ஒரு பாசுரத்தை மட்டும் சொல்ல மாட்டார், அதுக்கு நீங்க எங்கேயாவது கேட்டுக்கோங்க, பாக்கி எல்லாம் சொல்லிடுவார். இந்த கோவில் இது இது திவ்யதேசம், இங்க போங்க போங்க. 11 திவ்யதேசம். சீர்காழிக்கு போனா 11, காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா 14, 14 ஒரே க்ஷேத்திரத்தில் ஆகிடும். அந்த மாதிரி கிளஸ்டர் 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 தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து செங்கனாச்சேரி கேரளத்தை போனீங்கன்னா 5 பேர் ஒரே இடத்துல வந்துருவா. பின்ன இன்னும் 2 நாள் கழிச்சு கேரளத்து திவ்யதேசத்து எம்பெருமான்லாம் வருவார், அப்போ பார்ப்போம். இப்போ என்னன்னா, இதுக்கு வந்து மணிமாட கோவில். ஏற்கனவே ஒரு கோவில் மணிமாடம் போல் இருக்கும்னு நான் சொன்னேன். வெரி குட், நாச்சியார் கோவில். இந்த திவ்யதேசத்துக்கே மணிமாட கோவில்னு பேரு. இங்க பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம், சூரியனுடைய கிரணங்கள் நேர பெருமாளுடைய சக்கரத்துல படக்கூடிய ஒரு கோவில் மணிமாட கோவில். இந்த கோவிலை நோக்கித்தான் பாக்கி 10 திவ்யதேசத்து எம்பெருமானும் வருவா.
இதுக்கு திருநாங்கூர் கருட சேவைன்னு பேர். 11 எம்பெருமான், இந்த பெருமாளை தவிர்த்து 10 பெருமாள், 10 பெருமாளை வந்து காட்சி கொடுப்பா. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆண்டவனாசிரமத்தில் மூர்தாபிஷிக்தராய் ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். திருக்குடந்தை ஆண்டவன் என்று பெயர். அவர் வந்து ஆசிரம ஸ்வீகாரம், சன்னியாசி ஆவதற்கு பூர்வம் பெரிய உபன்யாசகர். ரொம்ப வேடிக்கையா நல்லா விஷயம் சொல்வார். அவர் அழகான விஷயம் சொல்வார். அதாவது பெருமாள் வந்து மோட்சத்தை கொடுப்பார். மோட்சத்தை மட்டுமா கொடுப்பார்? இல்லை, நம்ம ஆத்துல வெண்ணெல்லாம் பருப்பு கிருப்பு அதெல்லாம் வேணுமோ அதையும் கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். இப்போ நம்ம கடைக்கு போறவாள்லாம் மோட்சத்தை கொடுக்க மாட்டா, வெறும் பருப்பை தான் கொடுப்பா. இவர் பருப்பும் கொடுத்துட்டு மோட்சமும் கொடுப்பார். ஆனால் பெருமாள் கிட்ட எதை கேட்கறது? பருப்பை கேட்க வேண்டாம். ஏன்னா அதுதான் நமக்கு காஸ்கோலையும் சாம்ஸ் கிளப்லையும் அதெல்லாம் கிடைச்சுடுறது. பருப்பு அவர்கிட்ட கேட்க வேண்டாம், மோட்சத்தை தான் கேட்கணும். ஆனா ஒரு வேடிக்கையா என்ன சொல்வார் திருக்குடந்தை ஆண்டவர், ஒரு திருநாங்கூர் கருட சேவைக்கு ஒரு வைஷ்ணவர் போயிருந்தாராம். போனோன்னு இந்த வைஷ்ணவருடைய வைதுஷ்ய பூர்த்தியை பார்த்துட்டு பெருமாள் பிரத்யட்சமாய் கேட்டாராம், உனக்கு என்ன வேணும் கேளு. இவர் என்ன கேட்டிருக்கணும்? உடனே மோட்சம் கேட்டிருக்க வேண்டாம், இருங்கோ ஆத்துல போய் கேட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னாராம். ஆத்துல வந்து பத்தினி கிட்ட வந்து கேட்டாராம் அந்த அடியவர். பெருமாள் பிரத்யட்சமாய் கேட்கிறார், என்ன வேணும்? இவளாவது சொல்லியிருக்க வேண்டாமோ மோட்சத்தை கேளுங்க. இல்லை, போன வாரம் தொடப்பம் வாங்கினேன், அது கொஞ்சம் சரியா வேலை பார்க்கல, இன்னொரு தொடப்பம் கொடுன்னு போய் கேளுனாராம். இவர் வந்தாராம். அந்த உடனே பெருமாளை பார்த்து கேட்டாராம், பெருமாளே நீ இன்னொரு தொடப்பம் கொடுப்பீரான்னு. கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டாராம் பெருமாள். ஏன்னா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் மோட்சத்தை கொடுக்குறேன்னு நான் இருக்கும்போது தொடப்பத்தை வந்து கேட்குறியே, அந்த அடியவர் இடத்துல நம்மளை வச்சு பார்த்துக்கணும். இப்போ நம்ம பெருமாள் கிட்ட கேட்கறதெல்லாமோ அப்படிதான் இருக்கும். இத்த கொடு பருப்பை கொடுன்னு, ரொம்ப பருப்பு ரொம்ப இஹலோக சௌக்கியத்தையே கேட்டுட்டு இருக்கோம். பருப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுதான் இப்போ மாசம் அவர் 5 கேஜி 6 கேஜிலாம் கொடுத்துட்டு இருக்காளே. அவர் மோட்சத்தை கொடுக்க மாட்டார், பெருமாள் மோட்சத்தை கொடுப்பார். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் மணிமாடக்கோவில் நரநாராயணன் புண்டரீகவல்லி ஆழ்வார் எடுக்கிறார். நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என்னென்று இமையோர் பரவும் இடம் எட்டிசையும் கந்தாரம் அந்தமிசை பாடமாடே களி வண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மண் மல்கு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கேன் மன்னே நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய். இந்த பாசுர வரி ஞாபகம் வச்சுங்கோ. ராமானுடைய சரித்திரத்தை நீங்க கேட்டேன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்வேன். திருப்புட்குழியில போய் கத்துண்டார். யாதவ பிரகாஷர்னு ஒரு ஆச்சாரியன் கிட்ட கத்துண்டார். யாதவ பிரகாஷர் ஒரு நாள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிற வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது சொல்லிட்டார், இப்படி இல்லாம் இல்ல, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் மூணுமே பரபிரம்மத்துக்கு ஓர் நிலை சேராது, பூர்ண ஸ்ருங்கத்துவம் முண்டத்துவம் அர்த்த ஸ்ருங்கத்துவங்கள் போலேன்னு சொல்லும் போது ராமானுஜர் அப்ப கதறினாராம். அப்ப அவர் சொன்னாராம், இல்ல நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாயின்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் மூன்றுமே பரபிரம்மத்துக்கு சேரும். சாமானாதிகரண்யம், இது உங்களுக்கு புரியலன்னா சட்டு நேரம் இல்லை சொல்றதுக்கு. சாமானாதிகரண்யம் பேர். பின்ன பிரவருத்தி விற்த்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தம் பிரதிபாத்தியதே இது சாமானாதிகரண்யம்னு ஒரு ரூல் இருக்கு. மூணுமே பரபிரம்மத்துக்கு சேரும்னு ராமானுஜர் யாதவ பிரகாஷ் சொன்ன அபார்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார்? ஆழ்வார் பாசுரம். எந்த ஆழ்வார் பாசுரம்? திருமங்கை ஆழ்வார். எந்த பெருமாளை பாடினார்? மணிமாடக் கோவில் பெருமாளை பாடும் போது எக்ஸ்பிளைன் பண்ண பாசுரத்தை வச்சு ராமானுஜர் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னார். பிரம்மஹத்யா பாபம் நீங்க வேண்டும். ஏன்னா சிவபெருமான் வந்து பிரம்மாவின் கபாலம் கையில ஒட்டின்னு இருக்கு. திருக்கண்டியூர் பிக்ஷாண்டார் கோவில் இங்கெல்லாம் பறிச்சுடுத்தோ, ஆனாலும் இன்னும் அவருக்கு துக்கம். அந்த பாபம் நம்மளை வந்து தீண்டு விடுத்தே. பதியும் பத்னியுமாக தாங்கள் ஏகாதச ருத்ரர்கள்னு பேர். சிவபெருமான் 11 ருத்ரமூர்த்திகளாக காட்சி கொடுப்பார். 11 ருத்ரமூர்த்திகளாக சிவபெருமான் வர 11 ருத்ரர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக பெருமாள் திருநாங்கூர்ல 11 திவ்ய தேசங்களாக காட்சி கொடுத்த இடம். அதுல 30வது பார்த்திருக்கோம் மணிமாட கோவில். இன்னும் 10 இருக்கு, கரெக்டா? சோழ நாட்டுல இன்னும் 10. அப்ப அந்த 10 நாளைக்கு. அதை தவிர்த்து நடுநாட்டு திவ்ய தேசம் என்னென்ன? திருவஹீந்திரபுரம் தேவநாதன் எம்பெருமான் ஹயக்ரீவர். இப்போ போர்டு எக்ஸாம் வந்துடுத்துனா அந்த பெருமாள் தான் நமக்கு எழுதணும், ஏன்னா நம்மாத்து குழந்தை படிக்காது. அதனால திருவஹீந்திரபுரம், திருக்கோவலூர் ஆயிடுதா. இப்போ 10 சோழநாடு, 2 நடுநாடு. அதை விட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைய தினம் சொல்ல வேண்டிய ஊர் திருக்கோஷ்டியூர், திருமாலிருஞ்சோலை, அப்படியே நம்ம சிவகாசி பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுவோம். திருத்தன்கால் என்கின்ற க்ஷேத்திரம், திருப்புல்லானி சேது ஸ்நானம் நாளைக்கு சொல்ல போறேன். அப்புறம் ஜிகர்தண்டா
மதுரை பக்கம் வந்துட வேண்டியதுதான். ஆக திருக்கோடல், திருமாலிருஞ்சோலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், இத்தனை திவ்ய தேசங்கள். நாளைக்கு ஆண்டாள் வந்துருவோம். ஏன்னா நாளைக்கு ஆண்டாள் வந்து முடிச்சாதான் நாளை, ஏன்னா அதுக்கும் அடுத்த நாள் நான் நவத்திருப்பதி திருநெல்வேலி பக்கம் போனோம். திருநெல்வேலியிலேருந்து நான் அப்புறம் தொண்டை நாடு வந்துடுவேன், இந்த பக்கம் வந்துடுவேன். அப்புறம் நம்ம இங்கே திருவல்லிக்கேணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூன்சி, அங்கே வந்துடுவேன். அதை முடிச்சுட்டு அப்படி ஒரு திவ்ய தேசமாக பார்த்துன்னு வருவோம். இப்போ இன்றைய நாள் ரொம்ப ஒரு முக்கியமான பண்டிகைக்காக விட்டுருக்கா விடுமுறை. அதனால இப்போ நாளைய தினத்திலிருந்து ஒருவேளை இஃப் யுவர் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் டு நாட் வரி, 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6:10 வரைக்கும் ரீகேப் தான் கொடுத்துருவேன். 6:10க்கு நீங்கள் வந்தால் போகிறோம். ஆஃபீஸ் போகிறவா கொஞ்சம் முன்னாடியே, கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடி லாகின் பண்ணிவிட்டு இங்கே வந்துருங்கோ. ஸ்கூல் போக வேண்டியவா இந்த வாரம் வீக்கெண்டில் படிச்சுக்கோங்கோ. இப்படி தளிகை பண்ணுறவா வாசலே அவர் தளிகை பண்ணி கொடுத்துட்றார். அதனால எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இங்கே வந்து உபன்யாசம் கேட்டுட்டு போனால் இன்னும் 108 திவ்ய தேசம்.